Hello friends, Assalamu alaikum. Welcome to traditional Adupangarai. இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி வதக்கிறதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வறுக்கிறதுக்கு முந்திரி பருப்பு, மிளகு, ஜீரகம், வரமிளகாய் எடுத்திருக்கேன். 7 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சீரகத்தை வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து மிளகு வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே வரமிளகாயும் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதை நல்லா கொஞ்சம் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே அந்த பேன்லேயே பட்டர் சேர்த்துக்கிறேன். இது ஹோம்மேட் பட்டர் தான். நான் உங்களுக்கு இதுக்கான லிங்க் வந்து எப்படி பண்ணுறதுன்றது முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க லிங்க் அனுப்புகிறேன், அதில் பார்த்துக்கோங்க. இப்போ பட்டர் ஹீட் ஆகிடுச்சு. இது கூட ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போது இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த பேன்லேயே மறுபடியும் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அரைக்கிறதுலேயும் போட்டிருக்கோம், ஸோ பார்த்து கம்மியாகவே போட்டுக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது பட்டரோட இந்த மிளகு, ஜீரகம், வரமிளகா வாசம் சேரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம ஸ்பைசி மசாலாக்கள் எதுவுமே போடலை, வரமிளகா மட்டும்தான் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். இப்போது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட அரைச்சி வச்சுருக்க முந்திரி, மிளகு, ஜீரக பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு கிளறிட்டு இப்போது அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காய பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜார் அலசிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வீட்டில் இருக்க மசாலாஸை வச்சே ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம கலருக்காக
எந்த இன்க்ரீடியன்ஸும் போடலை. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நமக்கு கலர் முக்கியம் இல்லை, ஆரோக்கியம் தான் முக்கியம். ஸோ காஷ்மீரி சில்லி அந்த மாதிரி எந்த பவுடருமே இல்லை, எதுவுமே ஆட் பண்ணல. வரமிளகாய் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மசாலா நல்லா கொதித்து வெந்துருச்சு. இது கூட பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது பன்னீர் நல்லா வெந்து வந்துருச்சு. மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். அதில் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒயிட் சுகர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கைப்பிடி ரவை சேர்த்துக்கிறேன். மோஸ்ட்லி நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே மைதா சார்ந்த பொருட்களாக இருக்குது. ஸோ வீட்டில் வந்து நாங்கள் கோதுமை மட்டும்தான் குழந்தைங்களுக்கு நல்லதுன்றதுனால கோதுமை மட்டுமே அதிகமாக யூஸ் பண்ணோம். இது நல்லா சப்பாத்திக்கு மாதிரி சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கெட்டியாக பிசைஞ்சு எடுக்கும்போது எண்ணெய் உங்களுக்கு குடிக்காமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் திக்காகவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நீட் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூரியை தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து வெஜ் கட்டரில் ஒன் சைடு வந்து வெஜ் கட் பண்ணுவேன், இன்னொரு சைடில் வந்து பூரி சப்பாத்தி போடுறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். மாவு போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ரொட்டி மேக்கர்லேயோ இல்லை இதுலேயும் போடுறதில்ல, அதில் ஆயில் அப்ளை பண்ணி போடணும். இந்த மாதிரி போடும்போது தான் பூரி நல்லா உப்பிட்டு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி மாவு போட்டு கையிலே தான் தேய்ச்சி எடுப்பேன். இப்போது பூரிக்கு ஆயில் வச்சுட்டேன். கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா ரீஹீட் பண்ணது நம்ம ரீஹீட் பண்ணி ஆயில் சாப்பிட முடியாதுன்றனால நான் கொஞ்சம் கம்மியாக தான், தேவையான அளவு தான் வச்சுருக்கேன், ரொம்ப ஆட் பண்ணலை. இப்போ இதை போட்டு எடுத்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் எது இதோ இருக்கோ அதை சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.